ஸ்டீஃபன் ஹாக்கிங் எப்படி கம்யூனிகேட் பண்ணாரு? நம்ம பிரெயின் இம்ப்ளான்ட் நியூராலிங்க் பத்தி எடுத்த வீடியோல, அப்போ இதே மாதிரி சிப்ப பொருத்தி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் பேசினாரா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. அவருக்கு ஏற்பட்டிருந்தது ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ். இதுல அவரோட மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். இவருக்கு பிரெயின் இம்ப்ளான்ட் மாதிரியான எந்த ஒரு சிப்பும் பொருத்தப்படல. அவருக்கு வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளா இருந்தது. அவரோட கண்ணாடியில ஒரு இன்ஃப்ராரெட் சுவிட்சை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த இன்ஃப்ராரெட் சுவிட்ச் அவரோட கன்னத்தில் ஏற்படக்கூடிய அசைவுகளுக்கு தகுந்தாப்புல ரியாக்ட் பண்ணும். ஸ்க்ரீனில் ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கும். அதை வச்சு அவரோட கன்னத்தில் வந்து அசைவுகளை ஏற்படுத்துவார். அந்த அசைவை சென்ஸ் பண்ணி அவர் என்ன விதமான லெட்டரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்றத செலக்ட் பண்ணி அது ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் கம்யூனிகேட் பண்ணார். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக செலக்ட் பண்ணி அந்த மொத்த சென்டென்ஸையும் உருவாக்குறதுக்கு டைம் ஆகுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் நம்ம இன்னைக்கு ஆட்டோ டிக்ஷனரிலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? முதல் 2-3 லெட்டரை போட்டால் மட்டுமே போதும். அது என்ன டைப் ஆஃப் வேர்டு அப்படின்றத நமக்கு காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவருக்கும் வந்து அந்த ஆட்டோ டிக்ஷனரி இருந்துச்சு. அதனால 1-2 லெட்டர் மட்டுமே செலக்ட் பண்ணுவாரு. அதுக்கு தகுந்தாப்புல கீழ வந்து வேர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வச்சு அவர் ஈஸியா அந்த சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடுவார். பட் இன்னைக்கு பிரெயின் இம்ப்ளான்ட்ஸை யூஸ் பண்ணி மூளையில உருவாகக்கூடிய சிக்னல்ஸை வச்சு மட்டுமே ஸ்பீச் அவுட்புட்டே கொண்டு வராங்க. நான் அதை பார்க்கணும். இதை பத்தி டீடைல்டு வீடியோ பண்ணியிருக்கோம். கீழே அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க.